வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், இட்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் வந்து டைப் ஆஃப் ஆர்சி ஆசிலேட்டர். ஓகே, ஸோ ஆர்சி ஆசிலேட்டர்னா இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் ஒன்லி ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்சி ஆசிலேட்டர் வந்து ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் நம்ம சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா ஸோ we can use this வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ இந்த வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க்கு இருக்கும். வந்து 2 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். த ரீசன் இஸ் டு கெட் த 0 டிகிரி ஆர் 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஆசிலேஷன் நடக்கணும், அதாவது சிக்னல் ஜென்ரேட் ஆகணும்னா 2 கண்டிஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். பர்காஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம். ஒன்று வந்து இங்கே ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படி இருக்கணும்? இட் இஸ் 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. ஓகே, அரவுண்ட் த சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட லூப் கெயின், தட் இஸ் ஏ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்போ இந்த கண்டிஷன்ஸும் ஒரு சர்க்யூட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அந்த சர்க்யூட் என்னன்னு சொல்கிறோம்? ஆசிலேட்டர் சர்க்யூட்னு சொல்கிறோம். இட் ஜென்ரேட்ஸ் த சிக்னல் வித்தவுட் எனி இன்புட் சிக்னல். ஓகே, ஸோ இங்கே வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் அப்படின்னு ஏன் நேம் வந்ததுன்னா இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் ஒரு பேலன்ஸ்டு வெயின் பிரிட்ஜ் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெயின் பிரிட்ஜ் சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தட் ஆர்சி இன் சீரிஸ் இன் கண்டினியூஸ் வித் RC in parallel. So இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? வெயின் பிரிட்ஜ் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் இட் இஸ் த ஃபீட்பேக் நெட்வொர்க் இன் திஸ் ஒன் along with 2 stage CE or CS amplifier circuit. ஸோ CE or CS இதுக்காக இங்கே CE CS சொல்கிறோம் அப்படின்னா சின்றது வந்து பிஜேடிக்காக யூஸ் பண்ணுறது, CS வந்து ஃபெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ எனி டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீட்பேக் வெயின் பிரிட்ஜ் சர்க்யூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் R1 C1 in series that is connected with this R2 C2 in parallel. Okay, இங்க R3 R4ன்றது என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா voltage divided bias to this transistor circuit. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம RC phase shift oscillator பார்த்துருக்கோம். ஸோ phase shift oscillatorல வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு CE இல்லைனா ஒரு CS எனி ஆம்ப்ளிஃபையர் எடுத்துட்டோன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேஜில் இட் ப்ரொடியூசஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு 360 டிகிரி வேணும் டோட்டலாக. ஸோ அதனால ஃபீட்பேக் நெட்வொர்க் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? அனதர் 180 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டோட்டலாக 360 டிகிரி ஆயிரும். பட் வெயின் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் நெட்வொர்க் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் த சிம்பிளிஃபைடு டயக்ராம். இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்குது அண்ட் தென் 2 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் இருக்குது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டில் நம்ம இன்புட் எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல, ஒன்லி பவர் சப்ளை மட்டும்தான் கொடுப்போம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஒர்க் ஆனால் என்ன கொடுக்கணும்? ஒரு பவர் சப்ளை கொடுப்போம். ஸோ இந்த பவர் சப்ளையில் இருந்து வரக்கூடிய இனிஷியல் சிக்னல்ஸ் தான் எங்கே போகும்? நம்மளுக்கு இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க்கு இன்புட்டாக போகும். ஸோ ஃபீட்பேக்கு எங்கே இன்புட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 த டயகனல் எண்ட்ஸுக்கு போகும். இங்கேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வேல்யூ எங்கே வருது? ஃப்ரம் திஸ் 4 and 2. Okay, this is the generic diagram. So next வெயின் பிரிட்ஜ் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is the feedback network consists of R1 C1 in series, R2 C2 in shunt. இங்கே R3 R4 எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம்? வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் கான்செப்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 ஆர்ம்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெயின் பிரிட்ஜ் ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் கேன் பி எ ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவ் ஆர்ம்ஸ். ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவ் ஆர்ம்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்? இங்கே C that is கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஃப்ரீக்வன்சிக்கும் ரியாக்டன்ஸுக்கும் என்ன இருக்குது? ஒரு ரிலேஷன் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி எழுதலாம்? 1/j⍵c. ஓகே, ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டன்ஸ் ரெடியூஸ் ஆகும். இங்கே ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதனால தான் இந்த கனெக்ஷன் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவ் ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த காம்பினேஷனை இங்கே ஒரு ரியல் டம் இருக்குது. ஆர்ன்றது என்ன? ரெசிஸ்டன்ஸ். சின்றது என்ன? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் என்னன்னு சொல்கிறோம்? Z1 தட் இஸ் சீரிஸ் இம்பீடன்ஸ். அதே மாதிரி R2 and C2 இன் parallel என்னன்னு சொல்கிறோம்? Z2. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயின் பிரிட்ஜ் சர்க்யூட் வந்து லீட் லேக் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ என்ன ரீசன் எடுத்துட்டோம்னா லோ ஃப்ரீக்வன்சியில் த சர்க்யூட் கேன் ஆக்ட் அஸ் அ லீட் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அட் லோ ஃப்ரீக்வன்சி, இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு லோவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் ஹை இட் கேன் லீட் த நெட்வொர்க்.
Okay, if it is high, the current leads that voltage by 90 degree. So it is a lead network. At high frequency, it acts as a lag network. Because at high frequency என்னாகும் capacitive reactance வந்து reduce ஆகும். புரியுதா உங்களுக்கு? So here Wien bridge circuit நம்ம எப்படியும் சொல்லலாம் lead lag networkனும் சொல்லலாம். So இந்த சர்க்யூட்ல வந்து 2 stage CE amplified circuit யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக இதுக்காக to produce 0 degree or 360 degree phase shift because feedback networkல எந்த ஒரு phase shift இருக்காதுன்றனால. Okay, so up to this நம்ம feedback network இங்க இருக்கு series combination, that is nothing but Z1, here it is Z2. So this is CE first stage, this is the second stage. So it produces 180 degree phase shift, again it produces 180 degree phase shift. டோட்டலாக இங்கே வரும்போது எப்படி இருக்கும் 360 degree phase shiftல வரும். ஸோ இங்கே எந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணலை இன்புட் சிக்னல் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல டு திஸ் CE ஆம்ப்ளிஃபையர். இன்புட் எங்கேருந்து தான் வருது ஃப்ரம் திஸ் ஃபீட்பேக் நெட்வொர்க். ஓகே, இனிஷியலாக நம்ம கொடுக்குறது ஒன்லி த பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளைலேருந்து இனிஷியலாக ஜென்ரேட் ஆகக்கூடிய கரண்ட் அண்ட் டிரான்சியன்ட் கரண்ட்ஸ் தான் இங்கே என்ன ஆகும் ஃபீட்பேக்கு கொடுக்குறோம். இனிஷியலாக இந்த வேல்யூ வந்து லோவாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷனோட வேல்யூஸை பொறுத்து தான் நம்மளுக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் த மேக்ஸிமம் அவுட்புட் நம்மளுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். இட் ஹாஸ் வெரி குட் ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. தட்ஸ் வை இதை வந்து அதிகமாக ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அண்ட் ஆடியோ அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். Frequency may be varied in the range of 10 Hz to 100 kHz. It has low distortion, very high amplitude, stabilization, and F0, that is the resonant frequency, is independent of active device parameters. In the F0 depends only on that Z1 and Z2.